தமிழரசு கட்சியை தேசிய மக்கள் சக்தி ஆதரிக்க மாட்டாது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க திட்டவட்டம். ஆட்டம் காணும் தென்னிலங்கை அரசியல், கடவுள் ஆசிக்காக விரையும் முக்கிய புள்ளிகள். புலிகளின் ஆயுத விவகாரம், அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் மகிந்த தரப்பு. ஜனாதிபதிக்கே தெரியாமல் பொது மன்னிப்பில் சென்ற கைதி, வெடித்தது புதிய சர்ச்சை. சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி போட்டி, எம்.ஏ. சுமந்திரன் அறிவிப்பு. அச்சமூட்டும் செம்மணி புதைகுழி தொடர்பில் அனுர தரப்பின் அறிவிப்பு. ராஜபக்ஷகளின் மோசடியால் சிக்கிய முக்கிய புள்ளிகள். வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க உள்ளது என்று சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை அடியோடு நிராகரிக்கின்றோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியமைக்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிகளுக்கோ தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது. மக்கள் வழங்கிய ஆணையை மீறி செயல்படும் எண்ணம் எமது கட்சிக்கில்லை. வடக்கு கிழக்கில் எந்த சபைகளில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும். மற்ற சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும். இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது. இதை குழப்பும் வகையில், மக்களின் ஆணையை உதாசீனம் செய்யும் வகையில் இந்த கட்சியும் செயற்படக்கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக சில கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்ந்த மற்றைய சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மேயர், தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று இணையவழியில் நடைபெற்றது. இதன்போது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். 2025 வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரத்ன என்பவர் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாகவும் வெளியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் எடுத்துள்ளது. அரசியலமைப்பின் 34 ஒன்றின் பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதியமைச்சுக்கு அனுப்பப்படும். இந்த பட்டியல் நீதியமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படுகின்றது. அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். எவ்வாறாயினும் மேற்குறித்த சம்பவத்திற்கு அமைவாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் 388 கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிலிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது ஜனாதிபதியால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட 388 பேர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் நேற்று ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக என்ற தலைப்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பாக முறையான விசாரணை நடாத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள், உயர் பதவியில் இருந்த அரசு அதிகாரிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் பல கோயில்கள், விகாரைகள் மற்றும் தேவாலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத செல்வம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமீபத்திய நாட்களில் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு மாத்திரம் சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள ஒரு உயர் அரசு அதிகாரி சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி தேரரை சந்தித்து அப்பகுதியின் முன்னணி துறவிகளை சந்தித்து ஆசி பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள ஒரு கோயிலுக்கு பெரிய அளவிலான பிரார்த்தனை நடாத்தி ஆசி பெற்றுள்ளார். பல்வேறு ஊழல்கள் மற்றும் பிற முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட கிட்டத்தட்ட 20 அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் அரசியல்வாதிகளின் நடத்தைகளும் வளமைக்கு மாறாக தற்போது மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அரியாலை செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை நடாத அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த புதைகுழியிலிருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும். இது பாரிய மனித புதைகுழி என்று எம்மால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வழக்கு விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும். புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்தும் நிதி வழங்கும். இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை என்ன என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நேற்று அவசரமாக கூட்டப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது: சிவப்பு லேபல் ஒட்டப்பட்டிருந்த 323 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து ஆய்வின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஆயுதங்கள் இருந்தனவா, போதைப்பொருள் இருந்தனவா என்பது தொடர்பில் சுங்க அதிகாரிகளும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவாக செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அந்த கொள்கலன்களில் தாய்லாந்திலிருந்து பிரபாகரனின் ஆயுதங்களே வந்துள்ளன என கூறியுள்ளார். இதன்படி அதிகாரிகளின் கூற்றும் அவரின் கூற்றும் பொருந்துகின்றன. கொள்கலன்கள் தொடர்பில் நாம் முறையிட்டு விசாரணைகளையும் கோரியிருந்தோம். எனினும் கொள்கலன்களில் என்ன வந்தது என்பதை அரசாங்கம் ஏன் மறைத்து வருகின்றது? அந்த கொள்கலன்களில் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் இவ்வளவு காலம் மறைக்கப்படுகின்றது என்பது பற்றியும் விளக்கம் வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தான் ஒழித்து செல்லவில்லை என தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஏபிடிபி தலைமையகமான ஸ்ரீதர் தியேட்டரில் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவை தான் சந்தித்ததில் என்ன தவறு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் அல்லது கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதிகமாக உள்ளதாகவும் சி.வி.கே. சிவஞானம் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெராஸ் நதி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் கொள்முதல் செயல்முறையை மேற்கொள்ளாமல் செலவிடப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் இலங்கையின் முன்னணி பாடகர்களான பாத்தியா மற்றும் சந்தோஷை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு சட்டத்தரணி நுவான் ஜெயவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு 27.6 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையும் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்துள்ளதாகவும் மேலும் நகர மேம்பாட்டு ஆணையம் அவரது கீழ் இருந்தது என்றும் நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இரண்டாவது சந்தேக நபராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட எம்.ஏ. ஸ்ரீமதி மல்லிகா குமாரி சேனாதிரவின் சார்பாக சட்டத்தரணி நுவான் ஜெயரத்ன நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி மேற்கண்ட விடயங்களை முன்வைத்துள்ளார். வெராஸ் நதி திட்டத்தின் முதல் கட்ட திறப்பு விழாவிற்கு முறையான திட்டமிடல் செயல்முறையை பின்பற்றாமல் அரசாங்க நிதியை செலவிட்டதற்காக காணி மீட்பு மற்றும் மேம்பாட்டு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பொது மேலாளர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார். வெராஸ் நதி திட்டத்தின் முதல் கட்ட திறப்பு விழாவிற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை என்றாலும் கொள்முதல் செயல்முறை இல்லாமல் திட்டத்திற்கு 2.76 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் உதவி சட்ட இயக்குநர் சட்டத்தரணி சுலோச்சனா ஹெட்டியாராச்சி ஆதாரங்களை நீதிமன்றத்துக்கு முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.